ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 56 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லுஃபி தான் கட்டுறாங்க. வந்து அவன் ட்ராகனை பார்த்துருவான். ட்ராகனை பார்த்துட்டு இந்த ட்ராகன் சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொன்ன எல்லாத்தையும் பேசி யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து இந்த ட்ராகனை கண்டிப்பாக வந்து கூட்டு போவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே நாமே சொல்லுவா, எப்பறம் அவனால வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கூட தெரில, மேப்பில் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவன் சொல்லுவான், லூஃபி கண்டிப்பா வந்து நான் கூட்டு போவேன், கூட்டு போகாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஊர்க்காரங்க எல்லாம் வந்து நெல்லை அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து நேவியருங்க வரதை பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம க்ரூ கிட்ட தான் போகுது. அவங்க என்ன அந்த கதையெல்லாம் கேட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அந்த தாத்தாவும் தூங்கிட்டு இருப்பாரு. உசோப்புக்கு இதை வந்து அப்படியே பொப்பிள்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதை வெடிச்சோன்னு டே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான் பயந்துக்கிட்டு. என்னமோ நடக்குதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரம் வந்து அந்த சவுண்ட்ல எந்திரிச்சிருவான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி வந்து சொல்லுவான், இந்த தாத்தா சொன்ன கதையில நல்லா தூக்கம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஊருக்கார ஒருத்தன் வந்து ஆபீஸ் அங்க சொல்லி கத்திட்டு இருப்பானா. அது இல்லாம இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தரை போய் சொல்ல போவான். உடனே நாமி கேட்பா, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இந்த மாதிரி வந்து நிறைய நாளுங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னோன்னே நாமி சொல்லுவா, நாங்க வந்து அந்த ஆபீஸை பாத்துக்கிறோம், அந்த பொண்ணை நீங்க வந்து இந்த தாத்தாவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்து அதுக்கு பார்க்க போயிடுவா. சாஞ்சி ஜோரோ லூஃபி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அந்த நேவி கப்பல் வந்து அப்படியே நம்ம கப்பலோட உரசிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து சரி ஓகே நாங்க இங்கேருந்து கிளம்புறோம், நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த நேவிக்காரங்க எல்லாம் பாத்துருவாங்க லூஃபியோட கப்பலை பார்த்துட்டு, இந்த கப்பலை வந்து பிடிச்சி வைங்கடா, இங்கேருந்து யாரும் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுவரும் நாமே லூஃபி எல்லாருமே வந்து அந்த டிராகனை போய் பாத்துருவாங்க. எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா இங்க டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாஞ்சி சொல்லுவோம், நம்ம வந்து கிராண்ட் லைன் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கண்டிப்பா நம்ம வந்து கிராண்ட் லைன் போனா இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்லும், கிராண்ட்பா வந்து வீட்டுக்கு போகணுமா, அந்த லூஃபி வந்து வாக்கு கொடுத்துருக்காரு, வீட்டுக்கு கூட்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு, என்னது இதை வந்து வீட்டுக்கு கூட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உசப்லாம் ஷாக்காயிருவான், டே இதை எப்படா வீட்டுக்கு கூட்டு போறது, இதுக்கு வந்து எங்க இருக்குன்னு கூட தெரியல வீடு அப்படின்னு சொல்லி கிட்டக்கு போவானா. அது உடனே வந்து வாயில எடுத்து அவனை கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம் லூஃபி சொல்லுவான், டே டிராகனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போலடா, அதான்டா அப்படி வச்சு விளையாண்டுட்டு இருக்கு, சொல்ல முடியாது, ஒரு நாள் சாப்பிட்டாலும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பான். உடனே வந்து லூசப் வந்து ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு, டே நானும் வரமாட்டேன், அந்த டிராகனை நீங்களே பாத்துக்கங்கடா அப்படின்றோம். நாமே சொல்லுவா, இங்க பாருங்க மெரேஞ்ச் எல்லாம் வராங்க, அதுக்குள்ள வந்து நம்ம இந்த டிராகனை சேஃபா கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கப்புறமேட்டு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டிராகனுக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து மறந்து போச்சு, பட் இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது, அதை வச்சு நம்ம வந்து அந்த ஐலாண்டு கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, லூஃபி சான் நீங்க வந்து கண்டிப்பா கூட்டு போவீங்க தானே இந்த டிராகனை, என் கிராண்ட் பாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே வந்து லூஃபி சொல்லுவான், கண்டிப்பா நான் கூட்டு போயிருவேன், கூட்டு போகாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே உசப் டென்ஷன் ஆயிடுவான், ஏன்டா இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க, அது எங்க இருக்குன்னே தெரியல, அது தெரியாம எப்படா போய் நம்ம வந்து அந்த டிராகனை வந்து வீட்டுல சேர்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா வந்து அந்த ஐலாண்டு பக்கத்துல தான் இருக்கும், நம்ம கண்டிப்பா சேர்த்துருவோம், சேர்த்துட்டு நம்ம வந்து நம்ம கிராண்ட் லைனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் நாமே சொன்னோன்னா சரி ஓகே நம்ம வந்து எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருவா, அதுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து இங்க ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணோம், இந்த காட்டை வச்சு மட்டும்தான் வந்து இந்த டிராகனை வந்து நம்ம கடல்ல சர்வே பண்ணி கூட்டு போக முடியும், இல்லாட்டினா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாம நேவியல் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து அப்படியே சோரோ சாஞ்சி நான் லூஃபி எல்லாரும் வந்து அவங்க அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூஸ் பண்ணி வெறும் மரக்கட்டையா வந்து வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இவங்கெல்லாம் மாஸ்டரா இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். உடனே உசப் வந்து மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வண்டி மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றது டேலண்ட் ஆச்சு. அவன் வந்து ஒரு கார் மாதிரி பண்ணிட்டு இதுல வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஓகே இதுவே பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. லூஃபி வந்து இது சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நின்று சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே நாங்க வந்து இங்க இருந்து கிளம்புவோம், யாராச்சும் வந்து கப்பலை போய் எடுக்கணும், யார் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். உடனே வந்து உசப் சொல்லுவான், இதுக்கெல்லாம் நான் தான் சரியான ஆளு, நானே போறேன், அதுவும் இல்லாம அது காயா கொடுத்த கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரெடி ஆயிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிரும், இவன் வந்து இவ்வளவு பிரேவான வாரியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் நைட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லி உசப் சொல்லிட்டு இருப்பானா. உடனே நாமே சொல்லுவா, இல்ல நம்ம இப்ப வந்து இப்பயே போயாகணும், அப்பதான் வந்து நம்மளுக்கு சேஃபு, இல்லாட்டா மெரைன் வந்து நேரம் வந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரோ நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி சோரவையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் தலையில கண்ணை வச்சுட்டு, யோ எந்திரியா, எந்திரிச்சு வந்து இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறமேட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாரா, எந்திரிச்சு திருப்பி அந்த ராஜா கதையை தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. இதுல இருந்து கேட்டுட்டு இவன் ஒரு பைத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்க ஏதோ பார்த்த போகுது அப்படின்னு சொல்லி நேவியர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த எரர் தான் வந்து பார்த்துட்டு
டேய் வாங்கடா மேலே ஏறி பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். புதுசு சோறையும் காட்டுவாங்க. இங்க இருக்க நேவியர்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்படி போனா சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில வெட்டி வாயில வச்சு திணிப்பான். திணிச்சிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து தண்ணிக்குள்ள மூச்சு விட்டுட்டே இப்படியே போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு கப்பல் அப்படியே ஏறுவாங்களா, ஜோரம் ஏறிடுவான் மேல. அதுக்கப்புறமேட்டு உசோப் ஏற ட்ரை பண்ணுவான். ஏறும் போது வாயில இருக்க குச்சை வந்து எடுக்க முடியாம அதை அடிச்சு சவுண்டு கேட்டுரும். டேய் பைரட்ஸ் வந்து கப்பலை ஏறாங்கடா, கப்பல் எடுக்கிறதுக்குள்ள வந்து இவங்க சுட்டு பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து ஜோரோ வந்து கப்பலை ஆக்டிவேட் பண்ணிடுவான். இதை பார்த்துட்டு டேய் ஆல்ரெடி ஒருத்தன் உள்ள போயிட்டான்டா, காப்பாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து நேவி கப்பல் எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அவங்களும் நேவி கப்பல் வந்து அப்படியே அட்டாக் பண்றதுக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அவங்க நேவி கப்பலுக்கிட்டே போய் முட்டை போயிடுவாங்க. அதோட வந்து எப்படியாச்சும் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணியா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு உசோப்பும் சோரவும் வந்து அப்படியே வளைப்பாங்க. நேவி கப்பல் அப்படியே உரசிக்கிட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டி ஷாக் ஆயிடுவாங்க. டேய் நேரம் அந்த கப்பலை வெடிச்சிருக்க வேண்டியதுடா, ஆனா வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெரைன் ஆளுங்களும் வந்து அவங்க கப்பலை வந்து விண்ட்ஷீல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து போக ஆரம்பிப்பாங்க இப்படியே பின்னாடியே. இந்த கப்பலை நம்ம விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த டிராகன் கிட்ட தான் காட்டுவாங்க. அந்த டிராகன் அப்படியே படுத்தே இருக்கும். அந்த டைம் வந்து ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்புறமேட்டு நாமே சொல்லுவா, என்னடா இன்னும் ஆளை காணோம், நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து எதையோ பார்த்துட்டு அங்க ஒரு பறவை வரும். அந்த பறவைகிட்ட பேசிட்டு இருப்பா. உடனே வந்து அவ அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்படியே புலம்பிக்கிட்டே வந்து நாமி கிட்ட சொல்லுவா, வந்து கேப்டன் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் நிறைய நாளுங்களா, நம்ம இங்க இருந்து உடனே சீக்கிரம் தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க எல்லாம் அப்படியே கூட்டமா வந்துட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் இவங்க மேல இருந்து பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா தப்பிச்சா உண்மை இல்லைன்னா வந்து புதைச்சிருவாங்களே, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த டிராகனை நம்மள்ட்ட இருந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இந்த எர்விக்கின்ற வந்து கண்டுபிடிச்சிருவான், இங்க தாண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து சாஞ்சியும் லூஃபியும் வந்து சரி ஓகேடா நம்ம வந்து இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இதை அட்டாக் பண்ண வைப்பாங்க. அந்த டைம் வந்து டிராகனை பாத்துருவாங்க அவங்க. டேய் இது ஒரு பெரிய டிராகன்ரா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. சரி உசோப்பா அந்த குச்சியை எடுக்க முடியாம எப்படியாச்சும் இங்க எது எடுத்தே அவன்டா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல நேவி கப்பலை பார்த்துட்டு டேய் நேவி கப்பல் பின்னாடியே வந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதோட ஷாக் ஆயிடுவாங்க. அவங்க வந்து கண்ணை வச்சுட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி அந்த டிராகன் கிட்ட தான் போகுது. இதை யாரும் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து முன்னாடி நிற்கும். அப்போ வந்து இந்த பொண்ணை யாரும் கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து முன்னாடி எழுந்து நிக்குமா. இதை பார்த்துட்டு நான் ஒரு வழியா உயிரோட இருக்க டிராகனை பார்த்துட்டேன், இதை வச்சு தாண்டா நம்ம வந்து அந்த லைஃபை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன லைஃப் அப்படின்னா இதை வச்சு ஒரு எலைசர் கண்டுபிடிக்கணுமா, அது வந்து சாகவாரம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருப்பாங்க. நம்ம இதை சுட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து லூஃபி வந்து கம் கம் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா வந்து அந்த கன்னு புல்லட் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறமேட்டு நீ என்ன டெவில் ஃபுட் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எர்வி கேட்பானா. ஆமா நான் டெவில் ஃபுட் சாப்பிட்ருக்கேன், அதுவும் இல்லாம நான் ஒரு ரப்பரா அப்படின்வான். அப்பனா கத்தி எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள கத்தி எடுத்துட்டு போவாங்க. ஆனா அதுக்குள்ள சாஞ்சு முன்னாடி போயிட்டு என்னோட கிக்க பாக்குறீங்கடா அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சு படுக்க வச்சிருவான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் வேஸ்டா நானே பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டெவில் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கேன்டா, என்னால காத்த கூட வந்து கத்தியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சைடு வந்து மெரைன் கப்பல் வந்து அவனை சும்மா விட கூட அந்த கப்பலை பிடிச்சே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உசோப் வந்து அவங்க எல்லாம் பிடிக்க விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி உசோப்பும் ஜோரம் வந்து அந்த கப்பலை எப்படியாச்சும் கொண்டு போகணும்டா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இவன் சொல்லுவான், நான் ஆல்ரெடி டெவில் ஃபுட் சாப்பிட்டுருக்கேன், நல்லா ரொம்ப மோசமானவன்டா, ஒழுங்கா வந்து அந்த டிராகன் என்கிட்ட ஒப்படை வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் நீ என்ன லூஸா, ஒன்ட்டெல்லாம் என்னால இந்த டிராகன் எல்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி இந்த டிராகனை அது வீட்டுக்கு போகணும், அதுக்காக வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வாடா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. வா ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி லூஃபி சொன்ன வேகத்துக்கு அவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்ல பார்த்தா வந்து லூஃபியோட உடம்பு ஃபுல்லா கிளிய ஆரம்பிச்சிடும், ரத்தம் அப்படியே தெரிக்கும். நான் தான் சொன்னேன்ல என்னால காத்த கூட வந்து கத்தியா யூஸ் பண்ண முடியும்டா, அதனால நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் அப்படியே கடுப்பாயிருவான் லூஃபி. உடனே நாமே சொல்லுவா, நம்ம இங்கேருந்து கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாளா. உடனே வந்து லூஃபி வந்து அப்படியே ஆப்போசிட்ல ஓட ஆரம்பிப்பான். எங்க போறான்னு பார்த்தா வந்து அந்த அந்த காற்று இருக்குல்ல, அந்த டிராகன் இருக்குல்ல, அந்த அதுக்கு வந்து பின்னாடி போயிட்டு லூஃபியும் சாஞ்சியும் வந்து அப்படியே தள்ள ஆரம்பிப்பாங்க. அதை எப்படியாச்சும் இங்கேருந்து கொண்டு போய் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அது நாமிச்சான் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் ஃபோர்ஸ் ஒன்று கொடுப்பான். லூஃபி வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று கொடுப்பான். அதோட அது வந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டு வந்து எய்தாப்ல கல்லெல்லாம் வரும், கம் கேட்லின் அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் எய்தாப்ல வர கல்லெல்லாம் எல்லாத்தையும் குத்தி உடச்சிட்டு இருப்பான். சாஞ்சி வந்து யார் மேலேயும் படாத மாதிரி அந்த கல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து லூஃபியோட தலை வேற மாட்டிக்கும். அந்த டிராகன் தான் காப்பாற்றும் கடைசியா பிடிச்சி இழுத்து விட்டு. இது எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அது அனல் வேகத்துல போயிட்டு இருக்கும். கீழே வந்து மெரைன் கப்பல் வேற வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் வந்து இங்க தப்பிச்சு போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உசவ் சொல்லுவான், சீக்கிரம் வாங்கடா, வந்தா தானே நம்ம சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து கரெக்டா வந்து அந்த நேவி கப்பல் இருக்குல்ல அதுலயே வந்து விழுந்துருவாங்க. பார்த்தா நேவி கப்பல் அப்படியே சுக்குநூறா உடஞ்சிரும். இது எல்லாத்தையும் உசவ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேய் நேவி கப்பலே உடச்சிட்டாங்கடா அவங்க, நம்மளுக்கு இதுக்கு மேல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரோ சொல்லுவான்,
டேய் பார்த்து இறங்கடா, அதுக்கப்புறம் தண்ணியில முழுகிற போறீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதோட கப்பல்ல வந்து கயிறு போட்டு விட்டு இதெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, இல்ல இது வந்து செம்ம ஃபன்னா இருந்துச்சு, எனக்கு ஓகே, நான் வந்து டிராகன் கூடயே இருந்துக்கிறேன், என் கிராண்ட்பா கூடயே நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப லூஃபி சொல்லுவான், அந்த லாஸ்ட் ஐலாண்ட் இருக்குல்லடா, அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ உசப் சொல்லுவான், ஐயா அதுக்கு வழியே எங்க இருக்குன்னு தெரியாது, எங்கிட்டா போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாளா. உடனே நாமி சொல்லுவா, இதுக்கு வந்து மெமரி தான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.